மண்ணின் மாட்சிமையை மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பேதுரு ஒருமுறை இயேசுவினிடத்தில், என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாக தவறு செய்தால் நான் அவனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், 7 தரம் அல்ல, 70 தரம் நீ அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் எப்போதுமே மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அங்கே அவர்களுக்கு அந்த சத்தியத்தை விளங்க வைக்கும் வண்ணமாக ஒரு சுவோமையை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு உமையை சொல்லுகிறார். அந்த ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், அந்த ஒரு எஜமான் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து விட்டு யாரெல்லாம் திருப்பி செலுத்தியிருக்கிறார்கள் என்கிற ஒரு கணக்கை பார்க்க தொடங்கும் பொழுது 10,000 தாலந்து 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனை பிடித்து கொண்டு வந்தார்கள். இவன் 10,000 தாலந்து, இன்றைக்கு ஒருவேளை 10 லட்சமோ 10 கோடியோ அல்லது அதற்கு மேலகோ அந்த பணத்தினுடைய மதிப்பு குறிப்பிடப்படலாம். அவ்வளோ பெரிய கடன் பட்டவன் நிமித்தமாக அவர் கணக்கு பார்க்கும் பொழுது இவ்வளவு காரியங்கள் உதைக்கிறது என்று சொல்லி அவனை பிடித்து முதலாக பெரிய கடன் பட்டவனை அவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அந்த எஜமான் அவனை பார்த்து, நீ கடனை செலுத்துகிறதற்கு நிர்வாகம் இல்லாதபடியினால அவனையும் அவனுடைய பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி அவனுக்கு கட்டளை விட்டு விட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ வந்து விழுந்து வணங்கி, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு நான் கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லி காலை பிடித்து கதறுகினான். அவனுடைய நிலைமையை பார்த்த பொழுது எஜமானன் மிகவும் மனம் இறங்கினவராக அந்த ஊழியக்காரனுடைய அந்த ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவ்வளோ பெரிய கடன், நீ எனக்கு மீண்டும் செலுத்த வேண்டாம், சரி ஓகே, உன்னுடைய கண்ணீர் என்னுடைய இருதயத்தை கரைத்து விட்டது என்று சொல்லி அவனை மன்னித்து அவனை அனுப்பிவிட்டான். இப்பொழுது இந்த 10,000 தாலந்து கடன்பட்டவன் வெளியே இறங்கி செல்லும் பொழுது 100 வெள்ளி பணம், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய்க்கு மதிப்பிற்குரிய அளவுக்கு கடன்பட்ட ஒருவன் அவன் தனக்கு எதிராக வருவதை கண்டவுடனே ஓடி போய் அவனுடைய தொண்டையை நெரித்து அவன் கடனை எனக்கு திருப்பி கொடு என்று சொல்லி அவனிடத்தில் கேட்டான். அவனும் உடனே அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை மிகவும் இவன் எப்படி வேண்டிக் கொண்டானோ அதே போல அவனும் காலை பிடித்து கொண்டு அவனை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அந்த 100 பணம் கடன்பட்டவனை, இந்த 10,000 கடன் மன்னிக்கப்பட்டு வந்தானே அவனை பிடித்து கொண்டு போய் அவனை பட்ட கடனை தீர்க்கும் காவலில் போடுங்கள் என்று காவலிலே ஜெயிலில் பிடித்து போட்டு விட்டான். இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருந்த இவனுடைய உடன் வேலையாட்கள் ஊழியக்காரர்கள் வந்து அந்த எஜமானிடத்தில் சொன்னார்கள், நீர் அவனுக்கு 10,000 தாலந்து கடனை மன்னித்து அவனை விடுதலை செய்து அவனுடைய கண்ணீரை பார்த்து அவனுக்கு மனம் இறங்கி அவனை அனுப்பினீர். ஆனால் அவனோ தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம், இவ்வளவு சின்ன ஒரு கடன் பட்ட ஒருத்தனை தொண்டையை பிடித்து நெரித்து அவனை காவலில் கொண்டு போய் போட்டு வைத்து விட்டான் என்று சொன்ன செய்தியை கேட்டபொழுது அந்த ஊழியக்காரன் மிகவும் அதிர்ந்து போனவனாக அவனை பிடித்து கொண்டு வரன்னு சொல்லும்படி அழைத்து அவனை பிடித்து வந்து அவனிடத்தில் சொல்லுகிறான், நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புவித்தார். அவனை பிடிச்சி இவரும் ஜெயிலில் போட்டுட்டார். இதற்கு பின்பாக இயேசு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நினைத்து விடுகிறோம்,
இந்த உலகம் அரசாங்கம் போட்டிருக்கிற தவறுகளை செய்தால் மாத்திரம் கவர்மெண்ட்ஸ் தண்டிக்கும். திருடினால், கொலை செய்தால், இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் என்று சொன்னால், நாம் ஊழல் செய்தால் நாம் இந்த கவர்மெண்டால் தண்டிக்கப்படுவோம். மற்ற பொய் சொல்லுகிற காரியங்கள் அது நம்மைத்தானே பாதிக்கிறது. பொய் சொல்லுகிற காரியங்கள், குடிக்கிற காரியங்கள், வெறிக்கிற காரியங்கள், தீமையாய்களை செய்கிற காரியங்கள், இப்படி பெரிய பெரிய குற்றங்களாக காணப்படாத சிறிய பாவங்களை செய்தாலும் வேதம் அதற்கு கொடுக்கிற பிரதிபலன் மரணம் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற அந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு இந்த பாவங்களையெல்லாம் நமக்கு மன்னித்து எவ்வளோ பெரிய நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாக என்றைக்கோ மரித்திருக்க வேண்டும். ஆனாலும் அவருடைய உருக்கத்தின் நிமித்தமாக, அவர் நம்மேல் மனதிருங்கினது நிமித்தமாக, நம்மை மன்னிக்கிறது நிமித்தமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மகா பெரிய மன்னிப்பை பெற்ற நாம் நமக்கு விரோதமாக சின்ன சின்ன தவறுகளை செய்கிற நம்மோடு கூட இருக்கிற உடன் வேலையாட்கள், நம்முடைய அருகில் இருக்கிறவர்கள், நம்மோடு கூட பழகுகிறவர்களுடைய காரியங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தையே இன்றைக்கும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நமக்கு இவ்வளோ பெரிய மன்னிப்பின் மாட்சிமையை நமக்கென்று வெளிப்படுத்தி இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் நாம் நம்மோடு கூட இருக்கிற சக மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மன்னித்து வாழ்வோம். அது நிமித்தமாய் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை மன்னித்தது போல் மற்றவர்களை நானும் மன்னிக்கணுமே. எங்கள் அன்றாட உணவை அனுதினமும்